Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இஸ்ரேலில் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை சொந்த நாட்டிற்கு அழைத்து வர ஆபரேஷன் சிந்து மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த ஆபரேஷன் சிந்து எப்படி செயல்பட இருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது, விரிவான தகவல்கள். கண்டிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான ஒரு பதற்றமான சூழல், இரு நாடுகளும் ஒரு போர் மேகத்தில் திகழ்ந்து வருகிறது. தினசரி ஏவுகணை தாக்குதல் என்பது தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் மீதான தாக்குதலும் ஈரான் மீதான பதில் தாக்குதலும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் ஈரானில் இருந்து 110 பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் ஈரானின் அர்மேனியா வரை தரை மார்க்கமாக அழைத்து வரப்பட்டு அர்மேனியாவிலிருந்து இந்தியாவிற்கு விமானம் மூலமாக அழைத்து வரப்பட்டார்கள். இந்த நிலையில இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வர ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தொடங்க இருக்கிறது. இதற்காக டெல் அவீவில் இருக்கும் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் அங்கு இருக்கும் இந்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் அங்கு பதிவு செய்தால் அவர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இணையத்தில் கூட அவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடிப்பதற்கு முன்பாக உள்ளூரில் மிக பாதுகாப்பாக இருப்பதற்காக இஸ்ரேல் நாட்டு அரசு என்னென்ன வழிகாட்டுதல்களை விதித்திருக்கிறதோ அதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி ஈரானிலிருந்து முதலில் தரை மார்க்கமாக அர்மேனியா வரை அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விமானம் மார்க்கமாக அழைத்து வரப்பட்டார்களோ அதே முறையை இங்கும் பின்பற்றலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக கொண்டு வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.